ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I welcome you all in the mighty name of our Lord Jesus Christ. இந்த நாளில் கூட உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். Once again, it's a great joy to see you all today. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? How many of you happy today? பக்கத்தில் உங்களை பார்த்து கரங்களை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் வந்தது குறித்து சந்தோஷம்னு சொல்லுங்கள். So please shake your neighbors to say that it is good to see you and a joy to be with you. ஆமாம், ஏன் வந்தீங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. Don't say that, don't give a look like, why you are here today. ஆமென். Praise the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். So I would like to share an important message to you all today. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே சேரும் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So God has given us a great privilege that we can able to enter into this the holy communion of Lord. இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். Jesus Christ said, do this in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி செய். Do this in remembrance of me. சண்டே ஸ்கூல் போகிறீங்க, நிறைய ட்ரைனிங் இருக்கா? ஓகே, பிள்ளைகள், யூ மே கோ டு யோர் கிளாஸ். Sorry, I forgot. Right. So, ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம், அவர் செய்த பெரிய தியாகத்தை நினைச்சு பார்க்கிறோம். So every time when we come into the Holy Communion, we remember the goodness of God and what the sacrifice, the great sacrifice our Lord has done for us. இன்றைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்கிறோம், நிற்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை. Today we able to say that we are alive. It is purely by the grace of our Lord God. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு பாராட்டின அந்த பெரிய கிருபை இன்றைக்கு நம்மை ஓட வைத்திருக்கிறது, நிற்க வைத்திருக்கிறது. The greatest grace which He showed upon us on the cross, the Calvary, that is what is leading us today. இந்த நாளில் கூட நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Today to my message as a key verse, please turn your Bibles to James chapter 4 verse 7. யாக்கோபு எங்க இருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில். James, it's in the Old Testament. I'm kidding. That's good, thank you. ஒருத்தருக்கு என்னுடைய sermon notes எல்லாத்தையும் டைப் பண்ண கொடுத்திருந்தேன். So what happened is one person I given the to type all my sermon notes to him. அந்த நேரத்தில் எல்லாம் கையால் எழுதி வைக்கிறது தான். In those days I just used to write by pen. அப்போ அந்த நோட்ஸுகளை பார்க்கும்போது நேற்று தான் கண்டுபிடிச்சேன், எல்லாத்துக்கும் ஜேம்ஸ்ன்றதுக்கு எல்லாம் ஜேக்கப்னு எழுதி வச்சுருக்கார். ஜேம்ஸுங்கிற வர வேண்டிய இடத்துல, யாக்கோபுன்ற வர வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும் ஜேக்கப்னு இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கார். Okay, so that person what exactly he interpreted was wherever the Tamil word Yakobu, that means he interpreted exactly Jacob from the Old Testament style. ஸோ அப்படி நிறைய பேருக்கு யாக்கோபுக்கும் புதிய ஏற்பாட்டு யாக்கோபுக்கும் பழைய ஏற்பாட்டு யாக்கோபுக்கும் வித்தியாசம் தெரியாது. So many of us do not know the real meaning of understanding of the Old Testament. சரி, போகட்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். So the verse says like this: submit yourselves then to God, resist the devil and he will flee from you. ஹல்லேலூயா. Amen. இந்த இடத்துல 3 காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். What we can able to see here is 3 different things. ஒன்று, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. What the first thing it's insisting is submit yourself to God. இரண்டாவது, நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். Second thing is we should resist the devil. அப்பொழுது நடப்பது என்ன? பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். Then what happens is he will flee from us. இந்த வசனத்திலே 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். So what we can learn from this passage is 3 different things. இந்த காலையில என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் வெற்றிக்கு வழி என்ன? Today in this morning my title of my message is Path to Victory. வெற்றிக்கு வழி. Path to victory. நாம் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். What God desires is that all of us need to be victorious. ஆமென். ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். Already we received the victory.
ஆனா அன்றாட வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. But there are a lot of things, other things in our daily life we should be victorious. ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So what God is expecting from us is that every daily basis we should be like an overcomers. அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். He bought us everything on the Calvary cross. எல்லா அதிகாரங்கள், எல்லா உரிமைகள், all the authorities, all the ownership, he got it for us. எல்லா சிலாக்கியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சிலுவையில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். Lord God has brought everything upon us the cross for all the privileges. இல்லையா? முதல் மனிதனாகிய முதல் ஆதாமாகிய ஆதாம் என்னவெல்லாம் இழந்து போனானோ எல்லாவற்றையும் இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். So whatever the first Adam lost, the second Adam, our Lord Jesus Christ, received everything back again. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது அவருக்கு இரண்டாவது ஆதாம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So when we learn from the New Testament about our Lord Jesus Christ, the name given for him is he's the second Adam. காரணம் என்ன? இயேசு பூமிக்கு வர வேண்டியதின் நோக்கமே காரணம் என்ன? முதலாவது ஆதாம் செய்த தவறு. What is the prime reason for our Lord Christ to come on the earth is because of the first Adam committed the mistake. எல்லா அதிகாரத்தையும் தூக்கி அவர் கையில ஆதாம் கையில ஒட்டுமொத்தமா கொடுத்திருந்தார். Because God has given the complete authority into the hands of Adam. ஆனா ஆதாம் என்ன செய்து விட்டான்? எல்லா மனமும் வந்து எல்லா அதிகாரங்களையும் ஸ்லாக்கியங்களையும் பிசாசுனுடைய கரத்திலே தாரவாய்த்து கொடுத்து விட்டான். So what Adam did was he wholeheartedly handed over the authority to the devil, the Satan. ஆகவே ஆண்டவர் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So what the Lord wants us to be is victorious. நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். What God wants from us is that in every angle of our life we should be victorious. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Whoever believe it say amen. ஆமென். எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். What God expecting us that everyone should be victorious. ஆகவே பாருங்க, முதலாவது என்ன பார்க்கிறோம்? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். The first thing what God is expecting is that we should obey the Lord. ஆமென். அப்படினா என்ன பாருங்க, ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், If you turn your Bibles to Romans chapter 10 verse 17, ரோமர் 10:17, Romans chapter 10 verse 17. முதலாவது நாம் செய்ய வேண்டிய, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? If you want to submit yourself to God, the first thing what we should do is நாம் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். we should be the one who hear the word of God. ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. This is what the Romans chapter 10 verse 17 says. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். The faith comes from hearing the message, and the message is heard through the word about Christ. இந்த வசனத்தை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. Because of the Tamil version says in a different way, people take it in a different angle and they keep asking question. கேள்வி என்பது கேட்பதை குறிக்கிறது. When we say in Tamil the hearing, that means by the word, the way they hear by the word ear. இல்லையா? விசுவாசம் வந்து நம்ம எதை கேட்கிறோமோ அதன் மூலமாக விசுவாசம் உண்டாகிறது. How does the faith comes? What we hear in our ears, that is where the faith starts from. நம்ம எதை கேட்கிறோம் என்பது மிக முக்கியம். What is important is whatever we hear through the ear is very important. சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? தேவையில்லாத காரியங்களுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். Many times we listen to unwanted things. தேவையில்லாத அசுத்தமான காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம். Unwanted filthy things we listen to. தேவையில்லாத சினிமா பாடல்களை பாருங்க, இன்னைக்கு வருகிற சினிமா பாடல்கள், ஆங்கில பாடல்கள் பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை இருக்கும். So if we see if we listen to the recent English songs which comes whatever song it could be, all the words are so filthy words. அவ்வளவு அசிங்கமா இருக்குது. It's also all kind of filthy words. அத சந்தோஷமா மகிழ்ச்சியா பாடுதுகள். And they sing this with a full a great heart of joy. அப்ப அதை அந்த பாடல்களை ஏற்றுகிறவர்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவங்க தாறுமாறான வாழ்க்கை வாழ்றாங்க, அசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. அது நிமித்தமா என்ன செய்கிறாங்க? அப்படிப்பட்ட பாடல்களை அவர்கள் தயாரிக்கிறார்கள். So if we see the background of the people who directed this song or who composed this song, you can able to see their lifestyle is like a filthy way. So in that way they creating and composing this kind of filthy songs. நிறைய காரியங்கள் நம்முடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. There are many things which fall in our ears. நம்ம ரோட்ல போறோம், ஒரு சமுதாயத்துல வாடுகிறோம், நிறைய சத்தங்கள் நம்முடைய காதுகளிலே தொனித்து கொண்டே இருக்கிறது. So we walk on the way towards the road and with the community where we live, there's a lot of unwanted words fall in our ears. ஆனா எந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன். But it is me who should decide for what message I should listen to my ears. தேர்ந்தெடுத்து நான் என்ன செய்யணும்? கேட்கணும் அது. So I need to choose that word and you should listen to through my ears. ஏன்னு கேட்டா அது என்னுடைய ஆத்துமாவுக்கு முக்கியம். The reason why is because it's very important for my soul. நான் நன்மையானதை முற்போக்கானதை நான் கேட்டேன்னா என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும்.
So if I receive and listen to the good words, that will bring forth fruit in my life. ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும்போது நான் என்ன செய்கிறேன், நான் ஆண்டவரோட இன்னும் நெருக்கமாகிறேன். So when I hear the word of God, what happens is I getting even more closer to God. அவரை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன், இன்னும் அதிகமாய் நம்புகிறேன். I started even loving more, and I am also starting getting it closer to more to God. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. What does the scripture says? The faith comes through hearing. அதை எழுதி விட்டு அதை ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார்? அந்த விசுவாசம் கூட எப்படி வருகிறதா பாருங்க, அந்த கேள்வி கூட எப்படி வருகிறதா? தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. The author who wrote this faith comes through hearing, he also says the hearing comes through the word of God. இன்னைக்கு பாருங்க எத்தனையோ விதங்கள்ல நாங்க வேதத்தை வாசிக்கலாம். We can able to see today these days we read the word of God in many style. நம்ம கையில பைபிள் இருக்குது, இன்னைக்கு ஆடியோ பைபிள் இருக்குது. There are in these days we also have kind of an audio Bible. இல்லையா? எத்தனை விதங்கள்ல வேத வசனத்தை நம்ம கேட்க முடியும், செவி கொடுக்க முடியும். So we can able to listen to the word of God in many ways. அப்ப வார்த்தை என்ன செய்யணும்? வார்த்தைக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கணும், அத கேட்கணும். So what is important is we should give the priority to the word of God. இரண்டாவது என்ன செய்யணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். Second thing what you should do is you should obey to the word of God. வார்த்தையை கேட்டா மட்டும் போதாது. It's not enough that just to hear the word of God. அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் என்ன செய்யணுமா? காணப்படணும். So we should be found to be the doers of the word of God. அதே யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், In the same chapter James chapter 1 verse 22 if you read, அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். James chapter 1 verse 22 says, do not merely listen to the word and so deceive yourselves, do what it says. பாருங்க, அதை செய்யாம இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே நாம வஞ்சித்துறோம். So what is say the verse scripture says is, if we do not do according to what the word of God says, we deceive ourselves. ஆலயத்துக்கு ஒழுங்கா வருகிறோம், We come regular to church, பைபிள் ஸ்டடிக்கு ஒழுங்கா வருகிறோம், we attend the regular Bible study, எல்லா பிரசங்கங்களையும் கேட்கிறோம், we also listen to all the sermons, இல்லையா? எல்லா விதமான செய்திகளையும் கேட்கிறோம். we receive all kind of messages, ஆனா அதன்படி செய்யறது கிடையாது. but we don't walk accordingly. அவர் சரியான பிரீச்சரா, இவர் நல்ல போதகரா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். So what we do is rather we compare who is a good preacher, whether he is preaching well or not. அதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். So what we do is we talk about how can I find fault from that sermon. பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். The next verse says, anyone who listens to the word but does not do what it says is like someone who looks at his mirror in a face. பாருங்க, in his face in a mirror, sorry. யாக்கோபு இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறாருன்னு பாருங்க. So you can see how James compare the message. பாருங்க, அவர் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாத மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? How is a man who listened to the word but not doing? ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னுடைய முகத்தை போய் கண்ணாடியில் பார்க்கிறான். A man, he looks his face in the mirror. இல்லையா? நம்முடைய சகோதரிமார்கள் அதிகமான நேரத்தை கண்ணாடிக்கு முன்னாடி தான் செலவழிக்கிறாங்க. If you see our sisters, they always spend a lot of time looking at the mirror. அவ்வளவுக்கு அவங்க உறுதிப்படுத்திக்கணும்னு வெளியே போக முன்னால நான் சரியா இருக்கிறேன் நான். Because they just want to make sure 100% that they look well before they step out of the house. அதுக்கு பின்னால கூட அவங்களுக்கு பாதி டவுட். பாருங்க, ஹேண்ட் பேக்ல ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க அடிக்கிறது. Even after they left the house, they still have some kind of a doubt, so they carry a small kind of mirror in the handbags. கார் பார்க்ல ஒரு கார் நிப்பாட்டினா கூட ரெட்டி பார்த்து முகத்தை பார்த்துவாங்க. If they find the mirror, they can't find the mirror in the back, so they just look in the car park in the mirrors. They ஏன்னு கேட்டா மறந்துட்டாங்க. வீட்ல இருந்து கிளம்ப முன்னாலே எல்லா விதமான ஒப்பனைகளும் போட்டு அழகா தான் வெளியே வந்தார்கள் என்பதை மறந்து விட்டார்கள். Because they forgot, they come with a well makeup as they left the house. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. It's just not female alone, even the males are same. இங்க போனாலும் ஒரு கண்ணாடியை பார்த்து உடனே ரெண்டு இப்படி பார்த்து டை அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்து நிக்காது. இயற்கை அது. So wherever we find a mirror, what we do is we just go look ourselves whether we looking good or not. That's a natural habit. ஆனா கொஞ்ச நேரத்துல மறந்துடுவோம். But in just a few moments of time we ignore it. நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. Because we could not able to identify our face, how does it look like? அப்ப யாக்கோபு சொல்லுகிறார், ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு அவன் அதன்படி செய்யாம இருந்தா அவன் அப்படிப்பட்டவன் தான். So what James said is the way, same way like this. If a man does not just listen to the word of God but does not does, he is like the man. அவன் தன்னை குறிச்சே நிச்சயம் இல்லாதவனா இருக்கிறான். Because he does not have assurance of himself. சொல்றாரு, நீங்க அப்படி இருக்க கூடாது. And what he says is you should not be like that. 24 வசனத்துல பார்க்கிறோம். In verse 24 we can read. அவன் சொல்லுகிறான், அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். And after looking at himself goes away and immediately forgets what he looks like. பாருங்க, நான் சொன்னது சரிதானே?
So this is what the scripture says, right? கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து கிளம்பி போறான். He just depart from the in front of the mirror. தலை முதல் கால் வரை நன்றாக பார்த்து விட்டான். He completely saw from the head to the bottom. ஒரு 10 அடி போனவன மறந்துட்டான். And after 10 feet, he completely forgot. தான் எப்படி இருந்தேன், வீட்டில இருந்து புறப்படும் போது எப்படி இருந்தேன் என்பதை மறந்து விடுகிறான். He completely forgot the way that how he dressed up and left the house. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன வசனத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. And what the Lord says here is obey the word. ஆமென். மூணாவது என்ன செய்யணும்? What is the third thing we should do? வார்த்தையை வாழணும். We should live the word. ஆமென். வார்த்தையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். We should show that we are living according to the word of God. இல்லையா? பலர் சொல்லுவாங்க, நிறைய பிரசங்கிமார் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த பிரசங்கத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதை பயிற்சியில் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. So many of people say that like a preacher preach the word, but they do not bring that word into action in their lives. விசுவாசிகள் அப்படிதான். Even the believers are the same. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அதிகமானவர்கள் அப்படிதான். Most of the people are the believers. They are the same. வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தை நல்லா கேட்குறோம். We read the word of God. We will believe it so well. அது ஞாயிற்றுக்கிழமையோட அது முடிஞ்சு போச்சு. What happens is it ends by Sunday. நம்முடைய உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? திங்கள் முதல் சனி வரையில். So where does our real Christian life starts is from Monday to Saturday. இங்கே வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையில வந்து துள்ளலாம், குதிக்கலாம், உருளலாம், பெறலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். What we can do on Sunday is that we can just show the best worship what we can able to do to God, but you can do anything possible. ஆனால் திங்கள் முதல் சனி வரை என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். What the people should see from Monday to Saturday in your lives is whoever see you should witness Christ in your life. பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். When we read 2 Corinthians chapter 3 verse 2, it says like this. 2 கொரிந்தியர் 3:2, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று சொல்கிறார். 2 Corinthians chapter 3 verse 2, you yourselves are our letter written on our hearts, known and read by everyone. இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க தான் வாசிக்கிற நிருபங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். Apostle Paul says like this, you are the one who known and read by everyone. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் வாசிக்கும் போது அவருக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு, வார்த்தை. So when we read about our Lord Jesus Christ, he got another name called Word. இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So the scripture says in the beginning there was Word, and the Word was God. அந்த வார்த்தை தான் பூமிக்கு இறங்கி வந்தது. And that word came into existence of the earth. அந்த வார்த்தையை தான் இந்த காலையில நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம். And this is the word what we preaching today. இல்லையா? அந்த வார்த்தை. That word. அப்ப நானும் நீங்களும் அந்த வார்த்தையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். So you and me are related to that word. அப்படியான என்ன வேறு வார்த்தையில சொல்ல போனால், என்னையும் உங்களையும் பார்க்கிறவர்கள் அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். So in ordinary words, those who witness you and me should see that word. இயேசுவையும் வார்த்தையையும் பிரிக்க முடியாது. We cannot separate Jesus and word. கிறிஸ்தவனையும் வார்த்தையையும் பிரிக்க முடியாது. We cannot separate the Christian and the word. நானும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். Me and the word are one. அதை தான் ஜனங்கள் பார்க்கிறாங்க. That is what the people witness in our life. ஏன் இன்னைக்கு அநேகர் பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் என்ன? So what is the main reason people are backsliding? ஆண்டவரே இல்லைன்னு நிறைய பேர் மறுதலிப்பதற்கு காரணம் என்ன? So what is the main reason people are confessing that there's no God? அவர்கள் வார்த்தையை தேடுகிறார்கள். Because they searching for the word. நம்பிக்கையை தேடுகிறார்கள். They searching for the hope. இந்த பூமியில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. People are living in a situation where there is no hope in their life. அடுத்த நிமிஷத்தை குறித்து ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிறார்கள். They are living in the life with the midst of fear and sorrow. நானும் நீங்கள் அவர்கள் மத்தியிலே போகும்போது நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக மாறணும். So when we and you go reach out to them, we should be a person of giving a hope to their life. விசுவாசத்தை ஊட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். We should boost up the faith in their lives. என்னிலே அதை பார்க்கணும் அவங்க. They should first see that in my life. என்னிலே அந்த விசுவாசத்தை ஜனங்கள் பார்க்கணும். They should see the faith in my life in the first place. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். So every one of the people surrounded by us should see the faith in our lives. நம்மை பார்க்கும்போதே அவர்கள் மத்தியிலே நாம் ஒரு வாசிக்கப்படுகிற நிருபமாய் மாறணும். So immediately as they see us, they should identify and see that they can know and read the word of God in our lives. வேறு வார்த்தையில சொல்ல போனா, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய கரத்திலே வேதாகமம் இல்லை. In other words, we can say that the people surrounded by us, they don't carry the word of God, the Bible. ஆனா அவங்க பார்க்கிற வேதாகமம் நானும் நீங்களும் தான். But the Bible, what they can able to see is just you and me. என்னோடு பேசும்போது, நம்மோடு பேசும்போது, as they talk to us, நம்மோடு பழகும்போது, as they be habitate with us, நம்மிலே ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்க்கணும். they can able to see a difference in our life. வந்து சொல்லணும், உங்களோட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. And they can able to see that
I want to speak to you even more. உங்களோட பேசும்போது ஒரு சமாதானக்குள்ள வருகிறது. As I speaking to you, I can feel a peace in my life. உங்களோட பேசும்போது எனக்கு நம்பிக்கை உண்டாகிறது. As I was speaking to you, I can see the hope in my life. ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன செய்றோம், உலக மனிதர்களை போல நம்ம என்ன செய்றோம், இல்லாத தேவையில்லாத காசிப்புகள், தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். So many times what happens is we change to be the worldly people and we talk kind of gossips and unwanted things. அரசியலை குறித்து பேச வேணாம்னு சொல்லல, பேசுங்க. I'm not saying that you should not talk about politics. You can speak. இல்லையா, பல காரியங்களை குறித்து, இழப்புகளை குறித்து, நஷ்டங்களை குறித்து பேசுங்க. You can speak about what is the losses the government failed at facing. அதை பேசும்போது மனிதர்களோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. So as we talk through that to the ordinary people, we getting connected to the people. ஆனால் அந்த சம்பாஷணையை, அந்த உரையாடலை கர்த்தருக்கு நேராக திருப்பணும். But that conversation should slowly turn towards God. எவ்வளவுதான் அழிவுகள் வரலாம், so many disasters should come, வருகிற நேரத்தில் சொல்லணும் பாருங்க, இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி தேவனுக்கு நேராக திருப்பணும். So after we speaking about the disasters, we can able to turn the minds towards this, all these things been said in the scriptures. என்ன சம்பாஷணையா இருந்தாலும் அந்த சம்பாஷணையை கர்த்தருக்கு நேராக திருப்பிடணும். So whatever conversation you're going through, all that conversation should turn towards God. அப்பொழுது நம்ம அவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல, நம்பிக்கை குறித்து சொல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. So then we get an opportunity about sharing our Lord there. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன? So if you want to submit yourself to God, what is the next thing you should do? வார்த்தைக்கு இணங்க வேண்டும். You should yield to the word. இல்லையா, வார்த்தைக்கு இணங்கணும். We should yield to the word. இல்லையா, பல நேரங்களில் பிரசங்கம் பண்ணும்போது சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு தான் இன்ட் அடிக்கிறார் அப்படின்னு. So many times when we preach, they say, Pastor is talking to me. இல்லையா, அது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் தான். This is what happens in every place. நானும் எத்தனை வருஷம், 35 வருஷம் பார்த்துட்டேன். I see this for 35 years. எனக்கு தான் இன்னைக்கு செய்தி பாருங்க, எனக்கு தான் இன்ட் அடிச்சாங்க அப்படின்னு. Oh, they will say, people will say, Pastor hit at me. நான் சொல்றது, தொப்பி அளவா இருந்தா போட்டுக்குங்க. What I say is, if the cap fits you, just take it off. Take it on. இன்ட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. There's no need for a hit. தொப்பி அளவு, if the hat is right, Yeah, put it on. Yeah, if the hat fits you, wear it on. இல்லையா, ஏன்னா தேவனுடைய வார்த்தை பாருங்க நம்மோடு பேசும். Because the word of God speaks to you. அது சொல்லுகிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு வாசிக்கிறோம். And what the word of God was said is like it's a double-edged sword. அது பேசுகிறவரையும் வெட்டும், கேட்கிறவங்களையும் வெட்டும். It cuts the one who speaks, also cuts the one who listens. இல்லையா, லேசான காரியம் இல்லை. It is not an easy word. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்றதுக்கு எத்தனையோ மணித்தியாலங்களை செலவழிக்க வேண்டும். For 1 hour preaching, I should need to spend a lot of hours in the presence of the Lord. எத்தனையோ மணித்தியாலங்கள் தேவ சமூகத்தில் கேட்கணும். So we need to be in the presence of the Lord for hours and hours. அது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல தான். It is like giving birth to a child. அவ்வளவு கடினமான ஒரு காரியம். It is a hard thing. ஏன்னா காரணம் என்ன, இது தேவனுடைய வார்த்தை. The reason because it's the word of God. தேவனுடைய வார்த்தை பேசும்போது அது நம்முடைய சில நேரங்கள் நம்முடைய உள்ளத்தை தைக்கும். So as we speak the word of God, what it does is it stitches our hearts. பாருங்க, யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். We read in James chapter 1 verse 21. யாக்கோபு 1:21. James chapter 1 verse 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Therefore get rid of all moral filth and the evil that is so prevalent, and humbly accept the word planted in you, which can save you. ஆமென். Amen. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறது. What the word says is accept it. ஆங்கில பைபிளில் வாசிக்கிறோம், humbly accept the word ன்னு வாசிக்கிறோம். தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுங்க. So it says humbly accept the word. அப்ப அந்த வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தை நம்முடைய வார்த்தை அல்ல. So the word what we speaking is not my own word. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. It is not the word of a man. இது தேவனுடைய வார்த்தை. This is the word of God. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நம்ம ஒத்து போகணும், எஸ்ன்னு சொல்லணும். So what does the word of God says to you, you should accept it and say yes to it. அதுக்கு மறுத்து பேசக்கூடாது. We should not talk against it. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. We should not show things against it. கர்த்தர் என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு சொல்லணும், ஆண்டவரே நீ சொல்லும், அடியேன் கேட்கிறேன். So whatever God is expecting you to do in your life, just say yes Lord, I will do that for you. பாருங்க, எபிரேயர் 4:12. So when you read Hebrews chapter 4 verse 12. 4:12. Hebrews chapter 4 verse 12. பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
Hebrews chapter 4 verse 12 says like this, "For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart." பாருங்க, நானும் நீங்களும் செய்ய விரும்பாத காரியத்தை தேவனுடைய வார்த்தை செய்யும். So what you and me cannot able to do, that the word of God shall do in our life. ஏன்னா வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குது. Because there's so much power in the word of God. பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கும் போதே ஆண்டவர் வார்த்தையை தான் பேசினார். So even when the creation, when the earth was like a disformed state, God spoke the word in that. மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை பேசி அது உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்படியே எல்லாம் நடந்தது. அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படியே நடந்தது. The earth was in a terrible condition. But whatever God desires, He spoke to the word, and the word came through there. ஆகவே தான் பாருங்க, இந்த வசனத்தின் ஆரம்பமே சொல்லுகிறது என்னது? வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதாக இருக்கிறது. So this is what the word says. It is alive and quick and powerful. Hallelujah. Amen. அப்ப நம்ம சுமக்கிற இந்த வேதாகம வார்த்தையானது லேசான வார்த்தை கிடையாது. So the Bible, what we carry, is not an easy one. இதுல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, வல்லமையும் இருக்கு. There is life, there is power in this. பக்கத்துல உள்ளவங்களுக்கு பைபிளை காட்டுங்க பாப்போம். Show your neighbors your காட்டி Bible. சொல்லுங்க, இதுல ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க. Say that there is a power and life in the scripture. ஆமென். Amen. இந்த கிறிஸ்மஸ்ல நிறைய பேருக்கு நாங்க gift வாங்குவோம். In the Christmas we do buy gifts for many people. கொஞ்சம் தேடி பிடிச்சு நல்ல பைபிளை வாங்கி கொடுங்க. If possible, just search for a good Bible. ஏன்னா இதை விட சிறந்த gift இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. There is no other better best gift than this Bible. ஏன்னா இதுல ஜீவன் இருக்கிறது. Because there is life in this Bible. அது மட்டுமல்ல, வல்லமை இருக்கிறது. And also there is power in this Bible. அப்ப ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். And that's what we read. It has the power and life in it. வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டால், if the word comes into our life, நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால், if the word started working in our life, அது எதெல்லாம் சீர்படுத்தணுமோ அதெல்லாம் அது வார்த்தையை செய்துரும். whatever it need to be correcting in our life, we should start doing it. யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. There's no need for people to come and teach us. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணனும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. There's no need people to come and force you to do like this, do like that. ஏன்னா வார்த்தை அது போதுமானது. Because the word is enough. அது நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை வாழ வைக்கும், நமக்கு எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை தரும். Because the word will give you life, and will give you the future, and will make you live in this world. Hallelujah. Amen. அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா இருந்தா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? What is the next thing we should do if we say that you submit yourself to God? நம்ம வார்த்தையை பேச ஆரம்பிக்க வேண்டும். So we should start speaking the word. Hallelujah. Amen. வார்த்தையை பேசணும். We should start speaking the word. சில நேரங்களில் நம்ம தேவையில்லாத கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். So many times we speak unwanted stories. மனுஷருடைய கதைகளை, மனுஷருடைய கட்டு கதைகளை, இதுகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். So we do speak about other people in our personal life. வார்த்தையை பேசணும். So speak the word. இயேசுவானவர் பூமியில் இருக்கும்போது அதை தான் நமக்கு காண்பிச்சிருக்கிறார். So that is what, as Jesus Christ lived on the earth, He showed that. தேவையில்லாத பேச்சு அவர்கிட்ட இருக்கல. There was no unwanted speech with Him. ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்களை போல காணப்பட்டது. Every word found to be a jewel, like a pearl in His life. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம அதை வாசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஐயா, எபிரேயர் 4:12. Once again, let's read the same. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். So in Hebrews chapter 4 verse 12, we read again, for the word of God is alive and active. நான் இதை வேற 2-3 ஆங்கில வேதாகமத்துல நான் பார்த்தேன். So in the English translation, I see 2 other more translations. பாருங்க, NIV ன்னு சொல்லப்படுகிற ஒரு ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கிறோம். When we look into the NIV version, அதுல வாசிக்கிறோம், for the word of God is alive and active அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு என்னது? அது ஜீவனா இருக்கிறது, அது செயல்படுகிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறது. So the NIV version, it says the word of God is alive and active. That means it is in work. அது மட்டும் இல்ல, amplified ன்னு சொல்லி இன்னொரு வெர்ஷன் இருக்கு. There's another version called amplified version. அது விரிவாக்கப்பட்ட மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. It's an expanded version. அதுல வாசிக்கும்போது பார்க்கிறோம், for the word of God is living and active and full of power அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னு என்ன? அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது, செயல்படுகிறதா இருக்கிறது, அது மட்டும் இல்லை, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறது. For the word of God is living and active and full of power. எவ்வளவு அழகா பாருங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. You see how wonderfully they interpreted this word. அது மட்டும் இல்லை, அந்த வசனத்தை நீங்க முடிஞ்சா நீங்க amplified பைபிள் வாசிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது வாசிக்கும் போது. So if possibly you can just read out the amplified version.
they'll be more interested. பாருங்க, அதுக்கு அடைப்புக்குறிக்குள்ளே கொடுத்துருக்காங்க, விளக்க உரை கொடுத்துருக்குறாங்க. அது மேக்கிங் இட் ஆப்ரேட்டிவ், அது என்ன செய்கிறதா, அது செயல்பட பண்ணுகிறது, நமக்கு பலனூட்டுகிறது, பயனுள்ளதாகவும் இருக்கிறதா. So in other words, they put in the brackets in the amplification, it says, what does it mean by living, active, full of power? It making it operative, it gives energy, that means energizing, and it makes it effective. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேவனுடைய வார்த்தை. Amen. இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தை பேசப்படும் போது அது என்ன செய்கிறது, என்னை செயல்பட வைக்கிறது, என்னை பலப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, நான் பயனுள்ளவனாய் காணப்பட அது எனக்கு உதவி செய்கிறது. So when we look into the word of God, the expanded version, the amplified version says, it makes it operative, giving energizing and making it effective. ஹல்லேலூயா. Amen. பாருங்க, தேவனுடைய வார்த்தை, That's the word of God. நம்முடைய வார்த்தைகள் அல்ல. It is not our own words. தேவனுடைய வார்த்தை அப்படி நம்மை செயல்பட வைக்கிறதா. This is what the word of God does it to our life. பாருங்க, அது இன்னொரு அதே வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக போட்டிருக்கிறாங்க. அது என்ன செய்கிறதா, ஒரு மனிதனை முழுமையாக்குகிறதா. இட் மேக்ஸ் இட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அ பர்சன். அதை ஒரு மனுஷனை முழுமையாக்கி விடுகிறது. In the same scripture, if you read out the amplified version, it's another bracket given, it makes a person a complete person. இல்லையா? என்னது தேவனுடைய வார்த்தை. This is the word of God. அப்போ தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் என்னை முழு மனுஷனாக மாற்ற முடியும். So only the word of God make a man complete. வேறு யார் சொன்ன வார்த்தையும் கிடையாது. Not other man's any other word. It could be not any other word. எந்த வார்த்தையும் நமக்கு முக்கியம் கிடையாது. No other words are important for us. கர்த்தர் என்ன குறித்து என்ன சொல்லுகிறார், அது முக்கியம். What important is what God think about us and talks about us. பாருங்க, KJV கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற வேதத்தில் வாசிக்கும் போது, when we read in King James version, அதில் பார்க்கிறோம், for the word of God is quick and powerful அப்படின்னு வாசிக்கிறோம். So we read it, it's quick and powerful. Quick and powerful அப்படின்னு என்னது, இமைப்பொழுதுல கிரியை செய்கிற வார்த்தை. That means immediately quick, in a matter of seconds. அது என்ன செய்யாது, நேரம் எடுத்து வேலை செய்யாது. It won't take time to work. உடனே கிரியை செய்ய ஆரம்பிக்குதா. It immediately start working. அப்போ குவிக் அண்ட் பவர்ஃபுல். அப்போ இமீடியட்டாக இருக்குது, உடனடியாக வேலை செய்கிறது, வல்லமையாக வேலை செய்கிறது. So the word of God, what the King James version says is, it works out immediately and powerfully. அப்போ தேவனுடைய வார்த்தை முக்கியமானதா இல்லையா, யோசிச்சு பாருங்க. So just imagine, think about yourself, that is it not important, the word of God in your life? இதை நம்பி தான் நம்ம வாழணும். We should live the life based on this. மனுஷனை நம்பி வாழக்கூடாது. Not based on the human being. இல்லையா? மனுஷனை நம்பி வாழக்கூடாது. Don't trust the human being in your life. புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றாரா இருக்கலாம், பிள்ளைகள் எல்லாரும் மனுஷர் தான். It could be a husband, a wife, or children. We are all human beings. நம்முடைய நண்பர்கள் அவர்களும் மனிதர்கள் தான். Even our friends, they are human beings. நம்ம கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். So we should trust in the Lord and we should trust in the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது கர்த்தரை நம்புகிறோம். So as we trust in the Lord, we trust in the word of God. ஏன்னா வார்த்தை தான் கர்த்தர், கர்த்தர் தான் அந்த வார்த்தை. Because the word is God and the God is word. ஆமென். இயேசு தான் அந்த வார்த்தை. Jesus Christ is the word. வார்த்தை தான் இயேசு. That word is Jesus Christ. அவருடைய வார்த்தையை நான் நம்பும்போது, அதை தியானிக்கும் போது, அதை பேசும்போது எனக்குள்ளாக ஜீவன் உண்டாகிறது. So as I read the word, when I speak the word, that life comes in my life. என்னுடைய வாழ்க்கையில சோர்வான இடங்களை அது என்ன செய்கிறது, அது மாற்றி போடுகிறது, சோர்வை அகற்றி பலனை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. So wherever I feel weary, what happens is the word of God comes and gives life make it alive in my life and give strength and powerful in my life. பாருங்க, இன்னைக்கு நம்ம வார்த்தை பேசுகிறோம் என்ற காரியம் வரும்போது அதுல ஒரு குழப்பம் இருக்குது. So whenever we come to say that speak about the word, there's always a confusion. இல்லையா? அந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், செழிப்பின் உபதேசம்னு ஒரு சில காரியத்தை பார்க்கிறோம். So in the world we can able to see this preaching about the prosperity. ஹைப்போகிரேஸ், அதீத கிருபைன்னு சொல்லுவாங்க. There is also another doctrine called hypergrace doctrine. அப்படின்னு பேசிட்டு போறாங்க. So there are people preaching about this. அதுல உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை சில என்ன செய்கிறாங்க, மிகைப்படுத்தியும் பேசி விடுகிறார்கள். There is a truth in that, but what people does is they make it even more like a they speak extra, elaborate the hypergrace more. நீங்க ஒண்ணு கவனித்து பார்க்கணும், அதீத கிருபை, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். So we need to understand this grace, hypergrace. இயேசுவானவர் பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்ற வார்த்தையை நீங்கள் சிந்திக்கும் போது அது அதீத கிருபையை காண்பிக்கிறதா அல்லது சும்மா வெறும் கிருபையா? So when we hear the word of God saying that Jesus Christ gave the life for the sinners, does it show
the grace or hyper grace. இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம், பாவிகளுக்காக இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்தார் என்பது, மரித்தார் என்பது எல்லா உண்மைக்கும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. So the Bible we read, Jesus Christ gave the life for the sinners, that is worthy for kind of a just and righteous people. அப்போ இயேசுவானவர் ஒரு குற்றவாளிக்காக, பாவிகளுக்காக சிலுவையிலே அவர்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு மரித்தார் என்பது அது அதீத கிருபை, ஹைப்பர் கிரேஸ். So Jesus Christ took the place of all the sinners, for all the people. That shows it is a hyper grace. நம்ம ஒண்ணுக்குமே தகுதி இல்லாதவங்க, We are not worthy for anything at all. பாவிகள், We are sinners. நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். We are about to go to the hell. நாங்க தான் குற்றம் செய்தோம், So we are the one who committed the mistakes. நாங்க தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கோம். We should be crucified on the cross. ஆனா இயேசு என்ன செய்கிறார்? என்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறார். But what Jesus did is he took my place. நான் நரகத்துக்கு போகாதபடி என்னை தடுத்து நிறுத்தி அந்த இடத்துக்கு அவர் போகிறார். So he took my place and he went to the place where I should be there. நான் எதுக்கு போயிருக்கணுமோ அந்த இடத்துக்கு அவர் போகிறார். Where I should have been gone, he went into that place. எந்த இடத்துல நான் அடிக்கப்பட்டிருக்கணுமோ அந்த இடத்துல அவர் அடிக்கப்படுகிறார். Where I should be crucified, he crucified himself there. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அதீத கிருபை. So this is what is said, hyper grace. சிலருக்கு நம்ம கிருபை காண்பிக்கும் போது சிலருக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம போகணும். So for some people when we show grace, we walk an extra mile to them. ஒருவேளை நம்ம தலையில ஏறியவங்க நடப்பாங்க. Sometimes they even walk on our walk in our head. நடந்துட்டு போகணும் விடணும். We should allow them, okay, let them walk. அதுதான் அதீத கிருபை. So that is a hyper grace. ஏன்னா இயேசு எனக்கு அதீத கிருபையை காண்பித்திருக்கிறார். Because Jesus Christ has shown the hyper grace to me. ஆகவே நானும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அதே கிருபையை காண்பிக்கணும். So in the same way I should show the hyper grace to others. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஆமென். சும்மா அதீத கிருபைன்னு நம்ம அது அப்படியே இழுத்து மூடிடக்கூடாது. So when we talk about hyper grace, we just should not finish at that place. இல்லையா? செழிப்பின் உபதேசம்னா என்னது? What is the prosperity doctrine? அதுல தவறான காரியங்கள் ஒரு சில போதனைகள் இருக்கிறது, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு இல்லை. I understand there's a wrong preaching about this. ஆனா இயேசுவை முன்வைத்து செய்யப்படுகிற காரியங்களுக்கும் இயேசுவை இல்லாமல் செய்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. But there is a difference between keeping Jesus in the front line and without keeping Jesus in the front line. இந்த உலகத்துல நம்ம நிறைய இது காரியங்களை பார்க்கிறோம். முற்போக்கான அறிக்கைகள், மோட்டிவேஷனல், அதாவது ஊக்கமளிக்கும் பேச்சுக்கள் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். So in these days we can see in the world there's a lot of motivational speeches. கொஞ்சம் இருங்க. Ezekiel, do you have that slides? Okay. பாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங், மோட்டிவேஷனல் அதாவது ஊக்கமளிக்கும் பேச்சுக்கும் விசுவாச பிரகடனம் என்கிற இரண்டு காரியங்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். So I would like to show you the difference between a motivational speaking and faith declaration. கடந்த வாரத்திலே டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் நம்ம மத்தியிலே கொடுத்த அந்த செய்தியிலே ஒரு சிறிய தெளிவை நான் கொண்டு வர விரும்புகிறேன். So last week what our Dr. Christy shared a word. I just want to bring some clarity in that message. அதை மறுக்காதபடி அதோடு ஒரு சில தெளிவையும் சேர்த்து கொண்டு வர விரும்புகிறேன். Not ignoring that, but just to want to bring some things which related to those. ஊக்கமளிக்கும் பேச்சுன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு பேச்சு. Motivational speaking is a very famous kind of a speech these days. அதற்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அது பெரிய சொல்லுவாங்க, அது $1 billion பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது போயிட்டு இருக்கு. Because in these days many people have got trained to be a motivational speaker, and also they promote like $1 million business. அது மட்டும் இல்லை, இப்போ லாஃப்டர் கிளப்னு இருக்குது. And also we have a club called Laughter Club. லாஃப்டர் கிளப் அப்படின்னா என்னது? சிரிப்பு கழகம். That means they keep laughing, the laughter ஏன்னா club. நிறைய பேர் சோர்ந்து போய் அப்படியே டிப்ரெஷனில் அழுத்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்து மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? சிரிப்பு கழகம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. So there are many people going through sorrowful situation. So to bring those kind of people into the normal situation, they started the club called Laughter Club. அந்த லாஃப்டர் கிளப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த மேடையில இருந்து பேசுறவர் எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவார். So in order to make the people laugh, the man who speaks from the stage, he use any kind of unwanted words to make the people laugh. இந்த வல்கர்னு சொல்லுவாங்க, அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசி ஜனங்களை சிரிக்க வைக்கிறார். So what he does is he uses a lot of vulgar words, like filthy words, to make people laugh.
இதுதான் லாஃப்டர் கிளப். This is what is called a laughter club. இங்கே அமெரிக்காவில் மிகவும் பிரபலியமான ஒரு காரியம். So this is a very popular show in America. அது மாத்திரம் இல்லை, மும்பையில் டெல்லியில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போய்கொண்டிருக்கு. And also even in Mumbai, Delhi, it's getting famous. யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட காரியங்களை கூட அவலட்சமாய் பகிரங்கமாய் பகிர்ந்து கொள்கிறார்கள். So if you see who are the speakers, what they do is they share their own personal experiences without any kind of அவங்களோட shame. குறிக்கோள் என்ன? எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். The main purpose in their speech is they want to make others laugh. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களை அசிங்கப்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்திக் கொள்கிறார். How much ever they can able to put them in shape, they does it. இப்படிப்பட்ட கிளப்ஸ் நிறைய வந்துருச்சு. There are many clubs existing these days. நிறைய சாதுக்கள் சாமிமார்கள் எழும்பிட்டாங்க. There are a lot of many sadhus and saints risen up. இப்போ நீங்கள் இந்த கொஞ்ச நாளாக பார்ப்பீங்க, ஒரு சில சாதுக்களை வச்சு நல்லா செய்கிறாங்க யூடியூப்ல. So even these days you can see this YouTube shows that many sadhus they using him and making fun videos out of them. அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. All the wrongdoings what they do is all coming out exposed to the world. இப்போ கூட ஒருத்தர் மலேசியாவிலேருந்து போய் இந்தியாவில் போய் ஒரு பெரிய கலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார். So there's also another sadhu from Malaysia went to India. He is doing a lot of unwanted things. சரி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எனக்கு. So that's not necessary for now. ஆகவே நம்முடைய வார்த்தை என்ன, தேவனுடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். So what I would like to show here is how to bring the word of God into this place. ஒரு 14 டிஃபரன்சஸ், 14 வித்தியாசங்களை உங்களுக்கு தர விரும்புகிறேன். I would like to give you 14 differences between the motivation speaking versus faith declaration. Right? பாருங்க, அதாவது என்னது, உந்துதல் தரும், அதாவது எனது ஊக்கமளிக்கும் பேச்சாளருக்கும் மற்றும் வேதாகம பிரசங்கியாருக்கும் இடையே இருக்கிற 14 வேறுபாடுகள். That's the difference between motivation speaker and a Bible preacher. Right? Number 1. பாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஊக்கமளிக்கும் பேச்சு என்ன செய்கிறது, மனிதனை மையமாக கொண்டதும் மக்களை மகிழ்விக்கும் நோக்கம் கொண்டதுமாய் உள்ளது. So the motivational speaking tends to be a man-centered and people-pleasing. புரியுதா உங்களுக்கு? இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எதை மையமாக கொண்டிருக்கு பாருங்க, ஊக்கமளிக்கும் பேச்சு மனுஷனை மையமாக கொண்டிருக்குது. So the motivational speaking tends to be a man-centered and they please the people. ஆனா பாருங்க, the preaching of God's word, தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கம் என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்டதும் மற்றும் கர்த்தரை கனம் பண்ணுகிறதுமாய் இருக்கிறது. So whereas the preaching of God's word is Christ-centered and God-honoring. ஆமென். Amen. அதுதான் வித்தியாசம். That is the difference here. அப்போ வார்த்தையை நம்ம பேசுங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல வருகிறோம், என்னால் எல்லாம் முடியும்னு நான் சொல்ல வரல. So when we confess a word, what we are here to tend to say is not everything is possible by me. இல்லையா? பாருங்க, வேதத்தில் பிலிப்பியர் 4:13 நினைக்கிறேன் இல்லையா? Philippians chapter 4 verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுல நான் இல்லை. Yeah, the scripture says in Philippians 4 chapter 4 verse 13, everything is possible through Christ who strengthens me. It's not by me. Yeah, I can do all things. சொல்லுங்க, all things இல்லையா? எல்லாவற்றையும், all things through the Christ who strengtheneth me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குது. எப்படி? கர்த்தர் என்னை பலப்படுத்துறதுனால. I can do all things by what means by Christ who strengthens me. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், அவர் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. So what is that I'm trying to say here is, without God I cannot do anything. அதை நான் விசுவாசிக்கிறேன், and I believe it, அதை நம்புறேன், நல்லா and I surely believe it, அனுபவிக்கிறேன், and I experience it, மற்றவர்களுக்கும் அதை சொல்லுகிறேன், and I'm also sharing it to others. மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களால முடியும். And I also saying it to others, you also can do that. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். God will strengthen you. உங்களால எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும். You can do all things. பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், So if you read the Old Testament, குறிப்பாக சங்கீதங்களை, தாவீதினுடைய சங்கீதங்களை வாசித்து பார்க்கும்போது, particularly the Psalm of David, அவருடைய வார்த்தையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. so you'll be amazed to see the words what என்ன சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், What he says, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், through you I can enter to a army, through you I can able to climb that wall. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், நீர் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். He even says in the Psalm 23, Lord, through you I can able to
Okay, even though I walk through the valley of shadow of death, I will fear no evil. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் You பண்ணுகிறார். prepared a feast in front of my enemies. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. பாருங்க சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை பாருங்க. These are the words of psalmist. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். So he who is abide in the shelter of Almighty abide in the shadow of Almighty. இல்லையா? தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். David looks unto Goliath and says, உன்னை வெட்டினா தலை என்ன செய்ய போற? உன்னை தலையை எடுத்து காகங்களுக்கு இரையாக ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக போட போகிறேன். And he says to Goliath, says, I will cut you, chop your head off and give it feast for the birds of the heaven, the sky. இதெல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளாக என்ன செய்யணும்? பலன் அடையணும். So whenever we read this kind of scriptures, our soul should strengthen. பாருங்க ரெண்டாவது என்ன? Secondly, பாருங்க ரெண்டாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் இல்லையா? பாருங்க ரெண்டாவது ஊக்கமளிக்கும் பேச்சுக்கு கவர்ந்திழுக்கும் ஆற்றல் தேவை. So the second thing is motivation speaking requires charisma. இல்லையா? கவர்ந்திழுக்கும் ஆற்றல். It requires charisma. நம்ம பேசும்போது என்ன செய்யணும்? 4 பேர் நம்ம சூப்பரா பேசுறாரு இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். So what does charisma means as we speak, for like people around surrounded by us should say, wow, what a speech this man gives. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்? ஃபேன் கிளப் ஆரம்பிச்சிருவார் அவர். So just in a few days what he does is he started his own fan club. இல்லையா? அவருக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துரும். A small crowd of people begin follow him. அப்ப கொஞ்ச நாள்ல கண்டுகொள்ளுவார் எப்படி அந்த கூட்டம் எப்படி இருக்கு, அந்த கூட்டத்தோட எப்படி பேசினா அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம், அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிரும். So in few days he'll learn about the people surrounded by him and he also talk like the way that they like it, they want it. ஆனா தேவனுடைய வார்த்தையின் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க நமக்கு என்னது? ஆற்றல் தேவையில்லை, நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. Amen. The preaching of God's word requires anointing of the Holy Spirit. இல்லையா? இயேசுவின் சீஷர்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். So when we look into the life of disciples of Jesus Christ, அவங்களை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. people, those who witnessed them, they were amazed. இவங்களாம் படிக்காத பசங்க. They are uneducated. படிக்காத ஆட்கள். They are illiterate. இவ்வளவு அழகா பேசுறாங்களே. How can they speak so well? பேதுருட பேச்சுக்கு இணையான ஒரு பேச்சு இருக்கவே இல்லை. There's no speech compared to what Peter given so far. அவ்வளவு மோசமா இருந்த ஒரு மனுஷன் அவ்வளவு திறமைசாலியாக மாறுகிறான். So you can see the life before what Peter was illiterate and but what after Christ he changed completely. அதுக்கு காரணம் என்ன? அந்த மேல் வீட்டில் நடந்த அனுபவம். What is the reason? Because they experienced what they received in the upper room. அந்த மேல் வீட்டில் என்ன நடந்தது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். So what happened in the upper room was they received the anointing of the Holy Spirit. அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு ஆற்றல் தேவையில்லை, தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. So to preach the God's word we do not require charisma, we require the anointing of the Holy Spirit. பாருங்க மூணாவது என்ன? What is the third thing? நம்முடைய ஊக்கமளிக்கும் பேச்சு என்ன செய்கிறது? உணர்வுகளை சுய உண்மையாக்கும் திசையில் திருப்புகிறது. The motivational speaking influences emotions in the direction of self actualization. அது என்ன செய்கிறது? நம்முடைய சுயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. So what it does is it gives importance to our own self. இன்னைக்கு காலையில் நான் படுக்கைக்கு போகும்போது 5 மணி காலையில். So this morning when I went to sleep it was early morning 5 a.m. இதை குறித்து நான் பார்க்கிற ஆண்டவரே எவ்வளவு நீ நல்ல தேவன். So as I was going through these questions reading out and I keep thanking God like how good God you are. எத்தனை அதிகமாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பேசணும். So how much more we should speak about your word. எத்தனை அதிகமாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பயிற்சியில் கொண்டு வரணும். How much more we should bring in practice your word. வார்த்தை அறிக்கை செய்யணும். We should confess the word. ஏன்னா வார்த்தையினால எனது உலகங்கள் உருவானது. Because through word the whole earth has been created. இல்லையா? நமக்கும் ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய திறனை தேவன் தந்திருக்கிறார். The God also given the ability that we can also create a world. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலையில நம்முடைய குடும்பத்துல சத்துரு தலையிடும் போது அவனை பார்த்து பேசணும். உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போன்னு சொல்லணும். So every time when the enemy comes and interferes in our life, in our family, so we should use authority and say that out of my life. என்னுடைய குடும்பத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டார். So you should command in the name of Jesus Christ to the enemy saying that you have no authority to interfere in my life. வார்த்தையில வல்லமை இருக்கு. Because there's power in the word. ஆனா இவன் ஊக்கமளிக்கும் பேச்சு என்ன செய்கிறது? தன்னுடைய சுயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது. So what does the motivational speaker does is it gives importance to the self. பாருங்க மூன்றாவது பாருங்க
திசையில் திருப்புகிறது. ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கம் ஆத்துமாவை தெய்வீகத்தின் திசையில் செல்வாக்கடைய திருப்புகிறது. So the preaching of God's word influences the soul in the direction of godliness. கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே என்ன செய்யும்? மனுஷனை தேவனுக்கு நேராக திருப்புகிறது. So what does the preaching of God's word does is it turns him towards the God. நான்காவது என்ன? What is the fourth thing? நான்காவது பாருங்க, ஊக்கமளிக்கும் பேச்சு என்பது நமது வேலைகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கையை பற்றியதாக இருக்கிறது. So motivation speaking is about our work and our lives. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கம் என்னது? சிலுவை மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாக இருக்கிறது. Amen. The preaching of God's word is about the cross and the kingdom of God. நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன், அது இல்லை. It is not about me, how I am going to live, how I am going to, what I am going to do. என்னுடைய பேச்செல்லாம் என்னது? தேவனுடைய ராஜ்யம். All my speech is about the kingdom of God. ஏன்னா இயேசு அதை தான் சொல்லியிருக்கார், போய் பேசுங்கன்னு. And that is what our Lord Christ said, go preach about it. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்கள்னு சொல்லியிருக்காரு. Jesus said, go preach about the kingdom of God. நிறைய பேர் அதை பிரசங்கம் பண்ண விட்டு வேற எதெல்லாமோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. So many times people preach something else, leaving this on the side. இயேசு சீஷர்களை பார்த்து ஒரு சிம்பிள் அஜெண்டா தான் கொடுத்தாரு, ஒரு சின்ன கட்டளை தான் கொடுத்தாரு. நீ போங்க, போற இடத்துலலாம் ராஜ்யத்தை குறித்து பேசுங்கன்னாரு. Looking at the disciples, Jesus gave just a small command saying that wherever you go, preach the gospel of kingdom of God. கொஞ்ச நாளைக்குள்ள அந்த சீஷர்கள் தேவ ராஜ்யம் என்றால் என்ன என்பதை அக்குவேர ஆணிவராக படிச்சிட்டாங்க. So just in that few days, the disciples learned about what is the kingdom of God. ஆகவே தான் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய உயிரை துச்சமா மதிச்சிருக்கிறாங்க. So that is why they consider their life even more least for them to preach the gospel. அப்ப நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை திருப்பணும். So how should our preaching should be? Our speech should be சிலுவைக்கு நேராக ஜனங்களை திருப்பணும். turning the people towards the kingdom of God and cross. அஞ்சாவதாக பாருங்க, நான் போகிறேன், உங்களுக்கு தேவை என்றால் இதை நான் உங்களுக்கு காப்பி தரலாம், நீங்க வீட்டில் சேர்த்து வாசிச்சு பார்க்கலாம். So if you need, I can able to give a handout a copy to you, so you can able to read out. ஐந்தாவதாக பாருங்க, ஊக்கமளிக்கும் பேச்சு எப்படி செய்தியின் முடிவில் எப்படி இருக்கிறதுன்னா அது எப்படி செய்யலாம். ஒருவேளை என்ன செய்வாங்க, இந்த சினஸ் ப்ரேயர்னு சொல்லுவோம் இல்லையா, பாவியின் ஜெபம், அது சொன்னால் போதும், டெய்லி நீங்கள் அது சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. So most of the time motivation speaking, what they do is kind of like a sinner prayer, that's more than enough for you. You say that every day, the sinner prayer, that's enough for you. அதை மட்டும் டெய்லி செய்துட்டு நான் ஒரு பாவின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதும். Just say every day the sinner's prayer saying that I'm a sinner, that's enough for you. அந்த பாவி பரிசுத்தவானா எப்படி மாறுறது? How can the sinner turn to be a saint? எப்படி தேவனுக்கு பிரயோஜனமா மாறுகிறது? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. They will not teach them how this person can be useful to God. ஏன்னா இந்தால் பாவியா இருந்தால் தான் இவங்களுக்கு வாழ்க்கை ஓடும். Because if that person remain to be a sinner, they can have a good life. நிறைய டாக்டர்ஸ் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற காரணம் என்ன, நிறைய பேர் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. மன்னிக்கணும், டாக்டர்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க திரும்ப அவங்ககிட்ட வரணும். Many doctors they keep giving medicines, they will not heal them because they want the clients to keep coming back to them. அவங்களுக்கு வேலை இருக்கணும், வியாபாரம் நடக்கணும். Because they need that business. அதே போல தான் நிறைய பிரசங்கம் வரணுது, என்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். So this is how even many preachers does it. Come to me, if I pray, you'll be all right. நான் என்ன ஜெபிச்சு தரேன், அதை கொண்டு போய் பூசுங்க, உங்களுக்கு வேலை நடக்கும். I'll pray and hand out the oil to you, you go apply the oil to you, you'll be healed. எல்லாம் தன்னை செல்ஃப் சென்டர்ட், தன்னை குறித்ததாக இருக்கிறது. All this make them self-centered. தன்னை குறிக்கோளாக வைத்து செய்யப்படுகிற ஊழியம். So all the aim towards their self. ஆனா அப்படி இல்லை. கிறிஸ்தவ போதனை என்னது? So what is the Christian preaching? அவர்களுக்கு வேதத்தை போதித்து அவர்களை நடக்க பழக்க வேண்டும். So we should preach the Bible scriptures and we should teach them how to walk. எப்படி ஆண்டவரோடு நடப்பது? How can they walk along with God? எப்படி வெற்றியாய் இருப்பது? How can they be victorious? எப்படி பிசாசை மேற்கொள்வது? How can they overcome the enemy? எப்படி வியாதிகளை சுகமாக்குவது? How can they heal the sickness? இயேசு 3 வருஷத்துல அத தான் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். That is what Jesus taught to the disciples in 3.5 years. அந்த 3 வருஷத்துல செய்த காரியம் பாருங்க. இன்னைக்கு பாருங்க 2025 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் கூட இயேசுவின் நாமம் வல்லமையாய் உலகமெங்கும் பேசப்படுகிறது. Amen. Even you can see the 3.5 years preaching of Jesus Christ, even until today, it's been 2025 years. Until now it's alive and it's been healing people around. அப்ப தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கம் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் நம்முடைய ரட்சிப்புக்கான உயிர்த்தெழுதல் பற்றிய நற்செய்தியை போதிக்கிறது. So this preaching of God's word proclaims the gospel message of Christ's death and resurrection for our salvation. ஆறாவதாக பாருங்க, ஊக்கமளிக்கும் பேச்சு எப்படி இருக்குதா? இலகுவாகவும் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கும்.
Sixthly, the motivation speaking tends to be light, fun, humorous, and entertaining. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது எப்படி இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது கர்த்தர் மீது ஒரு புனித பயத்தையும், இல்லையா, ஆஃபுல்னுவாங்க இல்லையா, ஒரு புனிதமான ஒரு பயம், ஒரு இல்லையா பயம், ஒரு கனத்துக்குரிய ஒரு பயம், இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பயத்தையும் அவருடைய வார்த்தைக்கு ஆழ்ந்த மரியாதையையும் என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. So whereas the preaching God's word produces a holy awe of God and a deep respect for His word, that means we give a reverence to God. இல்லையா, நம்ம பாட்டு கூட பாடுவோம், ஐ ஸ்டாண்ட் இன் ஆவ் ஆஃப் யூன்னு பாடுவோம் இல்லையா. ஆண்டவரே, அந்த ஒரு பயத்தோடு நமக்கு முன்பதாக நிற்கிறோம். So we even sing a song called Lord, I stand in awe of you. அந்த பயம் என்ன, ஆண்டவர் என்னை அடிச்சு நொறுக்கி இல்லாமாக்கிறவர் அப்படின்றது இல்லை. When we say that, oh, that what is that kind of faith? It's not like that God will strike you or beat you to death. அவர் என்னை முந்தி நேசிச்சிருக்கிறாரு. What that's always about, He loved me first. நான் பாவியா இருக்கும்போது என்ன நேசிச்சிருக்கிறார். He loved me while I was sinner. அந்த அன்பு உள்ளத்தை நான் என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. So in that kind of a loving heart, I should not grieve. ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விடக்கூடாது என்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கும். So I should have the fear saying that I should not grieve the heart of God. இல்லையா, நம்முடைய துணைவிகளை துக்கப்படுத்திடக்கூடாதுன்றதுக்கு எத்தனை முயற்சி செய்கிறோம் நம்ம. So we try very effortlessly saying that I should not grieve my wife or husband. பூ வாங்குறோம், பொருள் வாங்குறோம், பழம் வாங்குறோம், என்னென்னமோ செய்கிறோம். So we do buy a lot of gifts. It could be a flower or a sweet or anything. எங்கெல்லாம் ஹாலிடேஸ் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணுறோம். So we try book holidays wherever possible. அதில் வேற சர்ப்ரைஸ் ஹாலிடேஸ். You also surprise holidays. இல்லையா, அப்படியெல்லாம் பண்ணுறோம். We do so many things. அப்போ நம்ம நேசித்து நமக்காக தன்னுடைய ஜீவனையை தந்த அவருக்கு நான் எவ்வளவு பயப்படணும். So how much we should fear for the Lord who loved us, who gave Himself for us. ஒரு சின்ன விஷயத்தில் கூட நான் என்ன செய்யக்கூடாது, அவரை துக்கப்படுத்திடவே கூடாது. So even a small little thing, we should not make Him grieve. ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. அந்த பயம் எனக்குள்ள இருக்கணும். That kind of a fear is the one which அவரை we all should have. துக்கப்படுத்தக்கூடாது. We should not make Him grieve. அவர் என்னுடைய நேசர். He is my lover. அவருடைய நேச மணவாளன். He is my lover of my soul. என்னுடைய ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர். He is the owner of proprietor of my owner. Soul. என்னுடைய இருதயத்துக்கு சொந்தமானவர். He is belong to my heart. இந்த இருதயம் எனக்குரியது இல்லை, அவருக்குரியது. This heart does not belong to me but to Him. அப்ப இந்த இருதயத்தில் அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கணும். So I should give the priority to Him. ஆகவே தான் நம்ம இயேசுவை என்ன செய்யறோம், நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். So that is the reason we receive Jesus Christ into our heart. நம்ம என்ன சொல்லுகிறோம், இன்வைட் him into your heart ன்னு சொல்லுகிறோம். அவரை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வரவழைங்கன்னு சொல்லுகிறோம். So what we do say is invite Jesus Christ into your heart. பாருங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, there is a vacuum in our heart that only that Jesus can fit in that vacuum ன்னுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நம்முடைய இருதயத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குதான், அந்த வெற்றிடத்தை இயேசுவால மாத்திரம் தான் நிரப்ப முடியுமா. So there's a saying in English, there's a vacuum in our heart, only Jesus Christ can able to fill that vacuum. எத்தனை நீங்க முயற்சி செய்தாலும், தலைகளை நின்றாலும் அந்த வெற்றிடத்தை வேறு யாராலும் நிரப்பவே முடியாது. So how much ever try, whatever you can do, nobody can able to fill that vacuum in the heart. இயேசு மாத்திரம் தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். Only Jesus Christ can able to do that. ராமன் சொல்லாமா? Amen. நம்முடைய இருதயத்தில் எத்தனை பேர் இருதயத்தில் அந்த வெற்றிடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. I'm not sure how many of you have that vacuum in your heart. கர்த்தருக்கு சித்தமான மற்ற காரியங்களை அடுத்த முறை உங்களோட பேசுகிறேன். So if it's the will of God, I can able to share the other messages in the next coming weeks. அந்த இடத்தை இயேசு மாத்திரம் தான் நிரப்ப முடியும். So only Jesus Christ can able to fill that vacuum. நமக்கு வசதி இருக்குது. We have the luxury. நம் பணம் தாராளமாக நம்முடைய கையில் பொருள் We have enough money in our hands. நல்ல வசதிகள், செல்வாக்கு இருக்கிறது. We have a lot of luxuries in our lives. ஆனாலும் ஒரு வெற்றிடம் பாருங்க நம்முடைய இருதயத்தில். But there is still a gap, a vacuum in our heart. நல்ல சாப்பாடு நம்ம மேசையில் இருக்கு. There's a good food on our table. இல்லையா, எல்லாம் இருக்குது, நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. We have everything. We are not lacking anything at all. ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஒரு வெற்றிடம். But there is still a vacuum in our heart. ஒரு கேள்வி, There's a question. ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை. There's a life without any satisfaction. அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். There's only one reason for that. அது இயேசு இல்லாதது தான். That is the life without Jesus. இயேசு மட்டும் அந்த நம்முடைய உள்ளத்துல வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, If Jesus Christ comes into that life, அந்த திருப்தியிலையும் கூட பரம திருப்தின்னு ஒன்று இருக்கு. even in the satisfaction, there is an eternal satisfaction. இல்லையா, பரம திருப்தி. The eternal satisfaction. அதுக்கு மேல ஒண்ணுமே வேணாம். We don't need anything about that. இல்லையா, இப்போ சில தண்ணி அடிச்சுட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க, கிறங்கி மயங்கி கிடப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு மயக்கம். You will see some people, they are drunk so much that they could not feel anything. ஆகவே தான் வசனத்தில் வாசிக்கிறாங்க, மாம்சத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் அப்படின்னு இருக்கு, ஆவியினால் நிறைந்து அப்படின்னு வாசிக்கிறோம். That's what the scripture says.
Do not get drunken as per flesh, but as per your soul needs. உலகத்தில் போய் நம்ம தண்ணி அடிச்சா அந்த தண்ணி கொஞ்சத்தில் போயிடும். அது வெளியே தெரிஞ்சோன்னா பழையபடி இதே உலகம் தான். As per the world, if you go drunken by yourself in the worldly way, that will stay for a quite future short time, and again you'll come back to sense. ஆனால் கொஞ்சம் இயேசுவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. But if you taste Jesus a little bit, இயேசுவை கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. if you experience Jesus Christ a bit, உங்களுக்குள்ள இருக்கிற திருப்தியை யாராலையும் எடுத்து போடவே முடியாது. so no one can able to take away the satisfaction what you have in அந்த you. இருதயத்தின் வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் இயேசு மாத்திரமே. So only Jesus Christ is the one who can able to fill that vacuum in your heart. ஒருவேளை நம்ம பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். Maybe you ought to be a Christian for many years. பல ஆண்டுகளாக சபைக்கு போயிருக்கலாம். Many years you might be attending church. ஆனாலும் கூட அப்படி இருதயத்தில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை. Even still now there is a kind of a unsatisfied. இன்றைக்கு நான் உங்களுக்கு சவால் விடுறேன். Today I can able to challenge you. அந்த இடத்தை இயேசுவுக்கு கொடுத்து பாருங்க. Try give that space to Jesus Christ. உங்களோட வாழ்க்கையில் இயேசுவுக்கு முதன்மை ஸ்தானத்தை கொடுங்க. Give the priority to Jesus Christ our Lord. இயேசுவை ட்ரை பண்ணி பாருங்க. Try Lord Jesus Christ in your life. உங்களோட வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்க. So just try and see whether your life has been changing or not. நான் ஏன் சொல்றேன்னா என் அனுபவத்தில் சொல்றேன். The reason why I say this is because of my experience in my life. இயேசு நல்லவர் என்பதை நான் ருசிச்சிருக்கிறேன். I tasted and see that Lord Christ is அனுபவித்திருக்கிறேன். I experienced it. அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். I am experiencing it even now. அவர் இரவும் பகலுமாய் என்னோடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I can able to see that he was there day and night to me. எல்லா சூழ்நிலையிலும் என்னை கரம் பிடித்து அவர் நடத்துகிறதை நான் He பார்க்கிறேன். is holding on to my hand in every situation. அவரை தாங்குகிறது சுமக்கிறதை நான் பார்க்கிறேன். I can able to see that he sustained me and he leading me towards my life. ஆகவே எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அவரை செய்ய முடியும். So I know very well he also can able to do that in your life. ஒரு ஆமென் சொல்லாமா? Amen. கண்களை மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes and pray together. இந்த வேளையில் கூட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் தர விரும்புகிறேன். So even at this moment of time I'd like to give an opportunity to you. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்க காணப்படலாம். Maybe you're found to be in this situation. வெறுமை, It's empty, தனிமை, loneliness, போராட்டங்கள், troubles, கண்ணீர்கள், tears, கவலைகள், sorrows. எதிர்காலத்தை குறித்த நிச்சயமில்லாத சூழ்நிலை. There's no assurance of a future. எல்லாம் இருக்கிறது ஆனாலும் கூட நிம்மதி இல்லை. Everything what you need is there, but still there is no satisfaction in your life. இந்த காரியங்கள் எல்லாவற்றை அவதானித்து பார்க்கும்போது ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. So when you look around all this kind of things, there's only one way. இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் அறிகுறிகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அங்கே ஒரே ஒரு தீர்வுக்கு தான் வரலாம். இயேசு தான் முடிவு. So when you look into all the symptoms what you're going through, there's only one way, but it's Jesus Christ our Lord. இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. So give your life to Jesus Christ our Lord. இயேசுவை பார்த்து வாரன்னா வந்துருவாங்க. If you look at Jesus and ask him one word, come Lord. இயேசுவே என்னுடைய இதயத்தை நமக்கு திறந்து தருகிறேன், என்னுடைய வாழ்க்கையை திறந்து தருகிறேன், என்னுடைய உள்ளத்துல நீர் வாரும்னு சொன்னா போதும். All you need to do is just Lord Jesus Christ, open my heart to you. That's enough. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வாசல்ல நின்று நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். Because our Lord Christ is standing at the door and knocking at our heart. நம்முடைய இருதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறார். He keep on knocking at our heart. நம் கதவை திறந்து உள்ளே வாரும் என்று சொன்னால் அவர் வருவார். If we let God to come in to open our door, he'll come in. எல்லாருடைய கண்களும் மூடிப்பட்டிருக்கிற வேளையில As we all closed our eyes, யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். please, I don't want anyone to open your eyes. கொஞ்ச நேரம் நீங்க ஜெபத்துல இருங்க. To stay in the attitude of ஒரு சில prayer. வினாடிகள் மாத்திரம். Just for a few moments of time. ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray at the moment of God, into God's presence. இந்த வேளையில கூட யாராவது அப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்க எடுக்க விரும்பினா, Even today, is there anyone who would like to take kind of a யாரையும் decision? கூச்சப்படுத்த விரும்பல. I'm not trying to accuse anyone of you. யாரையும் I don't want to put you into shame. யாரும் உங்களை துக்கப்படுத்தவோ உங்களை கூச்சப்படுத்த விரும்பவில்லை. I'm not trying to put you any of you in shame. நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லார் கண்கள் மூடப்பட்டிருக்கிற வேளையில So as wherever you seated is, everyone is closed the eyes. உங்களுடைய கரங்களை மாத்திரம் நீங்க உயர்த்தி காண்பீங்க. Just lift up your hands and show. உங்களுக்காக நான் ஜெபிக்க பிரியப்படுகிறேன். And I'd like to pray for you. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி. உங்களுடைய கரங்களை கீழே போடுங்க. வேற யாராவது? Thank you, Lord. நன்றி. உங்களுடைய கரங்களை கீழே போடுங்க. வேற யாராவது? Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. நன்றி. உங்களுடைய கரங்களை கீழே போடுங்க. வேற யாராவது? Thank you, Holy Spirit of God. நன்றி இயேசு சுவாமி. நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, Holy Father, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வருகிறோம். Lord, we come into thy presence in the name of Lord Jesus Christ. ஆண்டவரே, உம்மை விட எங்களுக்கு வேற ஒண்ணும் உயர்வில்லை சுவாமி. Lord, there's nothing more important than you, Lord God. உம்மை விட எங்களுக்கு இந்த பூமியிலே ஒன்றுமே முக்கியமும் இல்லை. There's nothing more important than you, Lord God. நீர் வந்தால் எல்லாம் சரியா வந்துரும். Lord, if you come in our life, everything will go to get right. எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். Our situation will எங்களுடைய change. எதிர்காலங்கள் மாறும். My future will change. எங்களுடைய கண்ணீர்கள் ஆனந்த கண்ணீராய் மாறும். Oh, our tears will turn into joyful tears, O Lord God. ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த சந்தேகங்கள் ஆச்சரியமாய் மாறும். Lord, my question mark about the future shall change into
amazing thing, Lord, a wonderful thing. கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves into your presence, Lord. கரங்களை உயர்த்தினவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, we thank you. We pray for everyone who raised their hands, Lord. ஆண்டவரே அவருடைய உள்ளங்களில் நீங்க பிரவேசிங்க. Lord, I pray that, Lord, you enter into the hearts, Lord. ஆண்டவரே அவர்களுடைய நிறைவை கொடுங்க சுவாமி. Lord, give them the completeness in the life of God. ஆண்டவரே அந்த அதீத திருப்தியை நீங்க கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். Lord, give them the complete eternal satisfaction in the life of God. ஆமாண்டவரே பரம திருப்தி ஏற்படட்டும். Oh yes, Lord, let there be eternal satisfaction. நீர் இருக்கிறீர், கர்த்தர் என்னோட இருக்கிறார். Lord, let them know that you are existent and ஆகவே God நான் exists. அசைக்கப்படுவதில்லை. So I shall not be shaken. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I kept the Lord God in front of me. அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. Because he is at my right hand side, I shall not be shaken. அந்த தைரியம் நிச்சயம் ஏற்படட்டும். Oh, let there be that kind of assurance in the life of God. ஆண்டவரே அவருடைய பயக்கங்கள் கலக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. Lord, I pray that all that fear shall be removed in the name சத்துரு of கொண்டு வருகிற Jesus. பயமுறுத்தல்களை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். Oh, Lord, I rebuke the enemy which brings the fear in the life of God. எல்லா விதமான பயங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். Lord, every kind of fear which the enemy brings, I rebuke in the name of Jesus. சங்கீதக்காரன் சொன்னா நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். And the psalmist says, I call upon the Lord. அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். He will deliver from all kind of fears. ஆமாண்டவரே நீர் வரும்போது பயம் ஓடிரும். Yes, Lord, when you come in my life, all fears will go, Lord. சத்துரு ஓடிடுவான். The enemy will flee away, Lord God. ஆகவே இந்த காலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray, Lord. யாரெல்லாம் கரங்களை உயர்த்தினார்களோ Lord, whoever lifted up their hands, ஒரு விசை அவர்களை சந்தித்தரணும். Lord, I pray that you meet them, O God. மீதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I also pray for the rest of the people, O God. ஆண்டவரே நேரலை வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we also pray for the people, those who are watching online. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை மாறட்டுங்க தாவே. Lord, let their lives be transformed. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆண்டவரே அலக்களிக்கிற அவர்களை ஆண்டவரே மாய வலையிலே சிக்க வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவை நான் கடிந்து கொள்ளுகிறேன். Lord, I rebuke the enemy, Lord, Lord, I entangle the lives of the people, those who are watching online. விடுதலை உண்டாகட்டும். Lord, let there be deliverance. சமாதானம் உண்டாகட்டும். Let there be peace, Lord. ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். Let there be blessing. கிருபைகள் பெருகட்டுங்க தாவே. Oh, the grace shall be increased in the lives of God. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We submit it to your hand. பெரிய காரியங்களை செய்தரலாம். Do great things, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus our Father. ஆமென். Amen. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கரங்களை தட்டி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ பாஸ்டர். Thank you, Pastor. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பெத்தானியா சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Once again, I welcome you all on behalf of Bethany Church of God. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? How many of you been ஆமென். blessed? நானும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சேமனை ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. நேரடியாக நான் அறிவித்தலுக்கு செவிசாய்க்கும்படி கடந்து செல்வோம். அது மாத்திரமல்ல, காணிக்கை தசமாதம் பழமை போல சேகரிக்கப்படும். உங்களுக்கு என்வலப்ஸ் தேவை என்றால் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். உதவி செய்கிறவர் வந்து கொடுப்பார்கள். So if any of you need envelopes, please raise your hands. Ashton will bring the envelopes to you. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை நேரலை மூலமாய் பார்த்து உங்களை நாங்கள் விசேஷ விதத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். Also be special greetings to those who are watching through online. நீங்களும் காணிக்கை தசமாம் செலுத்த விரும்பினால் அங்கே உங்களுடைய ஸ்க்ரீனில் ஒரு QR கோட் கொடுக்கப்படுகின்றது. அதை ஸ்கேன் பண்ணி தாராளமாய் நீங்கள் செலுத்தலாம். If you are willing to give your offering or tithes, you can just scan through the QR code on the screen and that will take you to the website. நீங்கள் தாமே ஆயத்தப்படுகிறவையில் தாமே வளமையான அறிவித்தலுக்கு செவி சேர்ப்போம். As you get prepared for the offerings, we're going to listen to the regular announcements. எங்களுடைய மாதாந்த ப்ரோசஸ் இருக்கின்றது. அதை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். So we have our December brochure ready. So as you leave the church hall, please take one from the information desk. இந்த வருடத்தின் இறுதி மாதத்துக்கு வந்திருக்கின்றோம். வருடம் தொடங்கினதும் தெரியாது, முடிந்ததும் தெரியாது. சீக்கிரமாய் நாங்கள் இந்த வருடத்தின் இறுதி மாதத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். So we are standing in the last month of the year. We are not sure when we started. We are not really know how we start the year, but we end up becoming standing at the end of the year. So we should be thankful to God. ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருக்கின்றார். God has been ஆமென். He's been with us. இந்த டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு நன்றி அறிதலின் மாதமாய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாங்கள் தியானித்து ஒரு நன்றி அறிதல் செலிப்ரேஷனோடு நாம் இந்த மாதத்தை கடந்து செல்ல போகின்றோம். So this month shall be like a thankful month. So we need to thank God for the goodness what He's provided upon us. ஆகவே வருகின்ற
8ஆம் தேதி எங்களுடைய வளமையான கரோல் சர்வீஸ் நடைபெறுகின்றது. So the 8th, the next Sunday, we'll be having our carol service, our Bethany carol service. இதை குறித்த மேலதிக விவரங்களை ஆராதனை பிற்பகுதியிலே உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். So further information about this carol service, we will share it after the service time. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆராதனை டோமஸ்வெல் ஹைஸ்கூலில் நடைபெறுகின்றது. அது சரியாக 3:30 மணிக்கு நடைபெறுகின்றது. ஒவ்வொருவருக்கும் அறிய தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். So the carol service is taking place next Sunday at 3:30 p.m. at Thomas Wells High School. Please share this information with your friends and families. தயவு செய்து ஆராதனைக்கு பிற்பாடு ஒரு 5 நிமிடங்கள் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஆராதனை குறித்தான மேலதிக விவரங்களை எங்கள் மத்தியிலே இன்றைய நாளிலே பிரதர் ஃப்ராங்க்லின் அவர்கள் தான் இந்த வருட கரோல் சர்வீஸை ஒழுங்கு பண்ணுகின்றார். Brother Franklin is the one who's coordinating the carol service this year. ஆராதனை பிற்பாடு அவர் எங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார். So after the service, he is going to share few things in the midst of us. வழமை போல எங்களுடைய ஜெபங்கள் வழமை போல நடைபெறும். பைபிள் ஸ்டடியில மாத்திரம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். So there's a change in the Bible study. இந்த மாதத்தில் இருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரும் வரையும் எங்களுடைய பைபிள் ஸ்கூல் நடைபெற மாட்டாது. So there's no Bible school for the month of December until the 7th of January. ஆகவே நீங்கள் அதை மனதில் கொண்டு செயற்படும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வழமை போல எங்களுடைய ஜீவ குழு கூட்டமானது நடைபெறும். அது டிசம்பர் 18ஆம் தேதி வரையும் எங்களுடைய ஜீவ குழு கூட்டம் நடைபெறும். Until the 18th December, we'll be having our life group meetings that's held on Wednesdays. வழமை போல எங்களுடைய பாடல் பயிற்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்திலே மாலை 6:45க்கு வழமை போல நடைபெறும். So as usual, we'll be having our worship practice at 6:45 p.m. on Fridays. இந்த வாரத்தில் இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய மாற்றம். எங்களுடைய worship practice சரியாக 6:30 மணிக்கு நடைபெறும். So this Friday especially, we will be having our worship practice at 6:30 p.m. இது நாங்கள் எங்களுடைய கரோல் சர்வீஸுடைய ரிஹர்சலாய் நாங்கள் 6:30 இருந்து நாங்கள் ஆரம்பமாகிறது. ஆகவே இது worship practice மாத்திரமல்ல, ரிஹர்சல் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே எல்லோரும் சரியாக 6:30 மணிக்கு இந்த இடத்தில் நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். So this Friday, it's just not a worship practice, it's more like a rehearsal for the Sunday carol service. So we kindly request all of you to be here by 6:30. இன்றைய நாளிலே மெயின் காரில் இருக்கிறவர்களுடைய ரிஹர்சல் நடைபெறும். ஆகவே ஆராதனைக்கு பிற்பாடு உடனடியாக நீங்கள் வந்து இந்த பாட பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் நிற்பார்கள். என்றால் இன்றைய நாள் தான் நாங்கள் எல்லாருமே வர்றபடினாலே ஃபைனல் ரிஹர்சலை நாங்கள் செய்ய பார்க்குறோம். ஆகவே தயவு செய்து போய்விட வேண்டாம். இந்த நாளில் நின்று பங்கு பெற்றும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். So today we'll be having our rehearsal for the choir practice after the service. So please stay back. அது மாத்திரமில்ல, நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாக்ஸ் அண்டு கொடுத்துருந்தோம், ஷூ பாக்ஸ் அண்டு. இன்றைய நாளிலே ஃபைனல் நாள். இன்றைய நாளில் கடைசியாக அந்த பாக்ஸை நாங்கள் உங்களிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வோம். நாளைய தினத்திலே எங்களிடத்தில் வந்து கலெக்ட் பண்ணுவார். ஆகவே யாவரும் இன்றைய நாளில் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். So today is the last day to give out your shoe boxes, which we already given it to you. So hopefully all of you got the shoe boxes, because we need to send it by tomorrow. அது மாத்திரமல்ல, வருகின்ற இந்த மாதம் 7ஆம் தேதி சவுத் வெளியிலே வந்து கிறிஸ்மஸ் ப்ரொசெஷன் நடக்கின்றது. கிறிஸ்தவ ஊர்வலமாய் சவுத் வெல் பேப்டிஸ்ட் சர்ச்சில் இருந்து சென்ட் ஜான் சர்ச்சில் நடைபெறுகின்றது. இந்த ஊர்வலத்தில் எங்களுடைய சபையின் பங்களிப்பும் தேவை. ஆகவே ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். So this coming Saturday, 7th December, we will be having a procession, Christmas procession, which has been done by Southall churches together. So this procession starts from Southall Baptist Church and it ends at St. George's Church, Southall. So we kindly request all of you to come and take part in this procession. நீங்கள் போகிற வேலைதாமே இந்த லீஃப்லெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், மற்றவர்களுக்கு நீங்கள் அறிய தரலாம். அது மாத்திரமல்ல, இது சரியாக 2 மணிக்கு அங்கே சவுத்வால் பேப்டிஸ்ட் சர்ச்சிலே பாடல் பாடி அங்கே ஆராதனை செய்வார்கள். 4 மணிக்கு ஊர்வலம் ஆரம்பமாகும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளலாம். So this procession starts at 2 p.m. in Southall Baptist Church with a prayer and a worship session, and then by 4 p.m. this procession will start on the road. தேங்க்யூ. அது மாத்திரம்
இன்னும் ஒரு சில முக்கியமான அறிவித்தல்கள். எஸ்தர் ஃபெலோஷிப்பினுடைய கிறிஸ்மஸ் பார்ட்டி 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஃப்ரைடே 7:30 இந்த இடத்தில் நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். Esther Fellowship for December will be take place on 20th of December. 20th December. Yeah. வெள்ளிக்கிழமை இந்த இடத்திலே நடைபெறும். ரைட். ஆல்மோஸ்ட் மற்ற முக்கியமான அறிவித்தல். An important announcement. கரோல் சர்வீஸுக்காக பணம் கொடுத்து உதவி செய்ய பேர் கொடுத்தவர்கள் இன்றைய நாள் தான் உங்களுடைய கடைசி நாள். ஆகவே இந்த நாளிலே பணத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். So those who have given your names for the Christmas carol service, this is the last day for the give the offerings. So please, if you can able to hand out the money to Sister Priya. அது மாத்திரமில்லை, இந்த நாளில் நீங்கள் பேங்க் கார்டு மூலமாகவும் செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இன்றைய நாளிலே பேங்க் கார்டு மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம். We also made arrangements where else you can able to give your money through bank transfer. So please come forward. ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு ஃபேமிலிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் மத்தியிலே இருக்கிறதான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யோகேந்திரன் விமலா அவர்கள் இருவரை அன்போடு அழைக்கின்றோம். We're going to pray for a family, brother and sister coming through. So அம்மா அம்மையா அவர்கள் கடந்த 3 மாதமாக எங்கள் சபையில் வந்து ஆராதனை செய்திருக்கின்றார்கள். வருகின்ற வாரத்திலே ஸ்ரீலங்காவுக்கு மறுபடியும் போகின்றார்கள். So they've been worshipping in our church for the past 3 months. Now they're returning back to Sri Lanka. விமலா ஆண்டி அங்கே கொழும்பிலே ஊழியம் சபையில் ஊழியம் செய்கிறார்கள். எங்களுக்கு பிற்பாடு தான் தெரியும் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், ஊழியத்திலெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றார்கள் என்று கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த வேளையிலே நான் அவள் அன்போடு அழைக்கின்றேன். பாஸ்டர் அவர்களுக்கு அண்டை ஜெபிக்கும்படியாய். நான் அன்றிடத்தில் மேக்க கொடுக்க விரும்புகிறேன். ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியாய். கர்த்தரே ஸ்தோத்திரம். என்னன்னு சொன்னால், நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருந்து தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுறாங்க. சொல்லப்போனால் என் சாட்சி சிறிதாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள். ஏன்னா 3 பிள்ளைகள் இருந்தார்கள், சின்ன பிள்ளைகள் தான். ஆனால் போராட்டங்கள் நிமித்தம் நான் தற்கொலைக்கு செல்லணுமென்று ஒரு 3 முறை முயற்சிகள் எடுத்தேன் நான். ஆனாலும் ஆண்டவர் அதை கைகூட பண்ண இல்லை. அந்த தருணத்தில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 2001 இருந்து இப்போ சாரி I'm from Sri Lanka, Colombo. I'm coming from a Hindu background. I have 3 children. Due to certain circumstances, family problems, I committed 3 times suicide, but yet God is good. He never let me go through that situation. He met me through from 2000. I'm serving the Lord. ஆண்டவர் ஒரு பாசருடைய கன்வென்ஷன் கூட்டத்தில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு இயேசு பற்றி அப்போ தெரியாது. So in one of the convention I attended, there I come to know the Lord Christ and I accepted Him as a Savior. 4 வீக்ஸுக்கு 4 சண்டேஸ் முடியவே நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் செய்து அந்த அன்புக்காக நான் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானமும் எடுத்து கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறேன். So after accepting Christ, I also took the baptism and I'm still growing in Christ on a day-to-day basis. ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துறதற்கு அவருடைய கருவியாக நான் ஒப்பு கொடுத்தாலும் போராட்டத்தின் நிமித்தம் சில வேளையில் விழுந்து விழுந்து எழும்பி இருக்கிறேன். Even though I committed myself to Lord, God used me as a powerful utensil, but still due to certain problems I keep falling and rising up. But God is still gracious. He's trying to be gracious upon me. கர்த்தர் வந்து கொழும்பில் கோஸ்பல் ட்ரபனிக்கல் சர்ச்சில் இப்போ உமன்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தில் செய்கிறதுக்கு என்னை வல்லமையாக பயன்படுத்துகிறார். அது கர்த்தருடைய கிருபை என்று தான் நான் சொல்லுவேன். So God is using me in a Glory Tabernacle Church in Sri Lanka, and He's using me as a women of God, as leading me as a women's ministry, and I surely think it's purely the grace of God which is helping me to do so.
நாங்கள் யூகேக்கு வந்த ஒரு விசிட்டிங் தான் வந்தோம். வந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு செல்லணுமென்றது தான். யூகே பார்க்குறது பெருசல்ல, எனக்கு ஒரு சண்டையும் ஒரு ஆவிக்குரிய நல்ல தமிழ் சபைக்கு செல்லணுமென்ட்டு சரியான வாஞ்சை. தேடி தேடி அலைஞ்சு ஆண்டவர்கிட்டே ஒப்பு கொடுத்துட்டு இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த பெத்தானியா சேர்ச்சை காண்பித்து இந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஆகாரம் தந்து இன்னும் ஒரு ஏதோ ஒரு திட்டத்தை போல இருக்கிற இந்த சபை மக்களோட எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த தேசம் வந்தால் நான் இந்த சபைக்கு சேர்ந்து இந்த சபையில் ஊழியங்களையும் செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை இருக்குது. அது கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஆமென். So I came as a visitor visa in this country, but yet wanted to worship the Lord in a Tamil church, with a spiritual church. I tried to search, but I could not find, but I was committed to God. But God showed this Bethany church, and I'm here serving and worshiping the Lord for 3 months. Yet again, if there's a chance coming back to to UK, I would like to come and serve the Lord here and also try to take part in the ministries in our church. நாங்கள் வருகின்ற தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளை பண்ணுறோம். ஆனாலும் இந்த சரீரம்தான் ஸ்ரீலங்காவிலே இருக்குமே ஒழிய என் ஆத்மா வந்து ஆண்டவரோட நிலைச்சிருக்கேன். இந்த சபையிலேயும் எனக்கு ஒரு பங்கு இருக்குது, அதை நான் விசுவாசிக்கிறேன். Thursday I'll be leaving as a family we're leaving to Sri Lanka. Even though physically my body will be there, my spiritual conscience will be with God, and also my thoughts and prayers will always for the Bethany Church will be remain in your peace. பாஸ்டர் கூடாக ஆண்டவர் என்னோட இடப்பட்டிருக்கிறார். அந்த சத்தியத்தின்படி அந்த வார்த்தையின்படி அவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு நான் இன்னும் வளர வேணுமென்ற ஒரு வாஞ்சை உள்ளத்தில், அதாவது அக்கினியாக எரிஞ்சு கொண்டிருக்குது. அதை நான் கர்த்தருக்காக நிறைவேற்றுகிறது தான் என்னுடைய இனி பிற்காலம். கடந்த காலத்தை விட இன்னும் அதிகமாக அவருக்கு பயன்பட வேணும் என்றது என்னுடைய ஒரு வாஞ்சை. அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த சத்தியத்தை பாஸ்டர் கூடாக ஆண்டவர் எனக்கு விதைச்சிருக்கிறார். அந்த விதை பலன் கொடுக்கணும். So even today's pastor's sermon has spoken to me through the life, and I will take this as my message which God has given to me, and I want God to even more use me in his ministry, and that surely God will be fruitful in my life. இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லுறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒருவரோட கதைக்க முடியாவிட்டாலும் இந்த இடத்துல உங்களை சந்தித்து உங்களுடைய ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து பிரதர் ஜஸ்டினும் வைஃப் அவங்களெல்லாம் ஒரு எங்களே ஒரு அம்மா அப்பா போல் நேசித்து தனியாக அவங்களே ஸ்பெஷலாக சொல்லல, எல்லாருமே எங்கள் ஆண்டவர்ன்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒரே குடும்பமாக இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்லுறேன். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்களையும் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தாங்கி கொள்ளுங்க. ஊழியத்தில் நாங்கள் பயன்படுத்தப்பட வேணும். Amen. Amen. So I thank Pastor Justin and Sister Sarah for showing me love all through the days, and also I thank each and every one of the church members for the fellowship, for the love and peace you shown upon us, and please do hold me in your personal prayers. நீண்ட நேரத்தை எடுத்துட்டு தெரியல, மன்னிப்பு கேட்குறேன். எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவருக்கும் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சார், நம்முடைய கரங்களை நீட்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனுக்காக, தாய்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சுவாமி, இந்த தேசத்தில் அவர்கள் வரவும், ஆண்டவரே, இந்த தேசத்தில் தங்கியிருந்த நாட்களில் உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும், இந்த சபையோடு ஐக்கியம் கொள்ளவும் ஆண்டவரை நீர் கொடுத்த அந்த சலாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில் நீ செய்த காரியங்களை ஆண்டவரை காதார கேட்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எத்தனை அன்புள்ள தேவன், எத்தனை இரக்கமுள்ள தேவன் அப்பா. ஒரு நோக்கத்தோடு இவர்களை மரணத்திலிருந்து தப்பு வைத்திருக்கிறேன், சத்துருவின் திட்டங்களிலிருந்து இவர்களை தப்பு வைத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களை நீர் வைத்திருக்கிற அந்த அருமை சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த சபையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இவர்களை இன்னமும் அதிகமாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக. இந்த முறை அவர்கள் திரும்பி பார்க்கும்போது ஒரு புதிய பலத்தோடு அவர்கள் செல்லட்டும், புதிய ஒரு அபிஷேகத்தோடு செல்லட்டும், ஒரு புதியதொரு தரிசனத்தோடு செல்லட்டும் கர்த்தாவே. ஆச்சரியப்படத்தக்கதாக, அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக இவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், தயவின் ஆவியானவர்களோடு இருந்து பெரிதான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன வாஞ்சைகள், தேவைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் உண்டோ அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் விலகட்டும் கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்க சுவாமி. ஆண்டவரே, உடைய பிரயாணத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் மறுபடியும் நாங்கள் இவர்களை முகமுகமாய் சந்தித்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தரலும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ. இந்த வேளையிலே நான் அன்போடு அழைக்கின்றேன் பாஸ்டர் ஸ்ரீலா அவர்கள் வந்து காணிக்கை ஜெபிக்கும்படியாய். அதுக்கு இன்றைய நாள் 2 காணிக்கை எடுக்கப்படும். ஒரு பாடல் பாடுகிற வேலைதாமே முதலாவது காணிக்கை எடுக்கப்படும். பிற்பாடு ஒரு சரணம் பாடி முடிந்த பிற்பாடு 2வது காணிக்கை சேகரிக்கப்படும். எங்கள் மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் ஸ்ரீலா அவர்களை அன்போடு அழைப்பேன். அதுக்கு முன்பாக கடந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட இருப்பிலானா தயவு செய்து நீங்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Now today we're going to collect 2 offerings. One is for the regular offerings and one for the missionary purpose. Before that offerings, we're going to pray for anyone who celebrated your birthdays or anniversary last week. If you can come forward. சார், நம்முடைய கரங்களை நீட்டி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமை சகோதரிக்காக உம்மை துதிக்கிறோம். கொடுத்திருக்கிற புதிய வருஷத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கிறதை அநேகர் பார்க்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிருபைகளுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், நன்மைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்களோ அவை அனைத்தையும் கர்த்தர் அருளி செய்து ஆண்டவரை நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உடைய நாமத்தை மையப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்திரளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், எழுந்திரண்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஷீலா அவர்களும் கூட நேற்றைய தினத்தில் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை நீட்டி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும், சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை அவர்களுக்காக எல்லாருமே சேர்ந்து நாம் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஜஸ்ட் பாருங்களேன். ஓகே, வாங்க வாங்க. ஃபஸ்ட் செலின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஜெபிக்கும்படி. அப்படி வந்துடுறேன். Praise you, God. Hallelujah. Heavenly Father, we say thank you, Lord. We say thank you for Sheila's life, God. Thank you for adding one more year in her life, God. Thank you for being with her throughout this year, God. Hallelujah. It's you have sustained her. You have kept her, Daddy. You have blessed her, Daddy. You have healed her, Daddy. You have delivered her, Daddy. And your loving hand is upon her, God. God, let the year which you have added in her life, God, let this year be a year of great rejoicing, Daddy. A spiritual level may raise more higher than, and let your name be glorified through her life, Daddy. We all bless her in the name of Lord Jesus Christ of Nazareth, Daddy. Let your blessing rest upon her, God. Let your grace be multiplied in her life, Daddy. Let the peace be multiplied in her life. We cover under the power of the blood of Jesus, God. Even we thank you for Brother Manuel Rajan, the entire family, God, the grandchildren, God. Bless the entire family, God. And let your name be glorified through their life, Daddy. And glorify, let the river of the living water flow from Sheila, Daddy. We pray and use her for thy glory, Daddy. We say thank you and we praise you, God. We ask this prayer in the mighty and matchless name of our Lord Jesus Christ of Nazareth. Amen. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காக மை நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய பிரசனம் இந்த இடத்திலே காணப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினூடாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவரை பேசியிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் காணிக்கை கொடுக்கிற இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த வருஷத்தின்
வருஷத்தின் கடைசி மாதத்திலே இந்த முதலாம் நாளிலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்ததை நாங்கள் மன தாராளமாக உற்சாகமாய் சந்தோஷத்தோடு நாங்கள் கொடுக்கவும், ஆண்டவரே வரப்போகிற புதிய வருஷத்தில் இன்னும் புது பலனோடு ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுக்கிற கரங்களை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய மாப்பிசுகிற தொட்டி ஆண்டவரே நிரம்பி வழியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒருவராவது ஆண்டவரே குறைவுள்ளவர்களாய் இல்லாத நிறைவாய் ஆண்டவரே சந்தோஷமாய் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசியில் கிறிஸ்மஸ் நாட்களையும் கொண்டாட நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமை கொடுக்கிறோம். இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய ராஜ்யம் இதன் மூலமாய் கட்டப்படுவதாக, ஊழியத்துக்காக இது பயன்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இந்த வேளையில் நாங்கள் சிஸ்டர் தனு குடும்பத்துக்காய் பிரதர் மனாசே, சிஸ்டர் ஏஞ்சல் அவர்களுக்கான ஜெபிக்க போன்றோம். எங்கள் மத்தியில் இலங்கை தேசத்துக்கு சென்று தாயாருடைய இறுதி அடக்க ஆராதனையில் கலந்து கொண்டு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதான சிஸ்டர் தனு குடும்பத்துக்காய் அவருடைய சகோதர குடும்பங்கள், பிரதர் மனாசோட குடும்பம் ஒவ்வொரு நினைவுக்கு வந்து நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்து பிற்பாடு ஆராதனை ஜெபித்து நிறைவு செய்வோம். பரலோக தகப்பனே அப்பா, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தாவே சிஸ்டர் தனுக்காய், சிஸ்டர் ஏஞ்சலுக்காய், பிரதர் மனாசே அவர் ஒவ்வொருவரும் உடைய கரங்களுக்காய் ஒப்பு கொடுக்குறோம். குடும்பங்களுக்காய் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. தாயாருக்கு கொடுத்ததான அந்த நல்ல வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் தாயார் உங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ரட்சித்து அந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த வெற்றிடத்தை ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்திலே கத்த தேற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. ஐயா, முகமுகமாய் ஒரு நாள் சந்திப்போம்ங்கிறதான நிச்சயம் ஆண்டவரே உடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உடைய கரங்களுக்கெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்து உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே சரீரத்திலும் இரத்தத்திலும் ஆண்டவரே ஐயா நாங்கள் பங்கெடுக்கத்தக்கதாய் கொடுத்த இந்த மாபெரும் சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாய் ஆண்டவரே நன்றியுள்ள உணர்வோடு சுவாமி கர்த்தாவே ஐயா நாங்கள் பங்கு பெற நீ கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவா நாங்கள் நன்றி செலுத்தினாலும் போதாத ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடாய் ஒன்றுமில்லை சுவாமி ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளில் நீர் பேசப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிலைத்திருந்து ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அங்க நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஆசீர்வாதத்துக்காய் பாஸ்டர் அன்போடு அழைக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of the Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், the love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் the fellowship, the communion, joy and peace of the Holy Spirit, எப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the Lord Christ coming, நம்முடையவரோடு கூட நீடித்து நிலைத்திருக்க கடவுது. will remain with us forever and ever. ஆமென். Amen. நம்ம யாரும் கரங்களை உயர்த்தி அவனமாய் சொல்லுவோம். Let's lift up our hands, say it together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென், ஆமென். இந்த வழியிலே ஒரு பாடலை பாடுவோம். அந்த வழியிலே